மரியாதைராமன் வசித்து வந்த ஊரில் சோமன் என்ற ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் பணத்தாசை பிடித்தவன் மற்றும் தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு சரியான கூலி கூட கொடுக்க மாட்டான். ஒருமுறை சோமன் தன் தோட்டத்தில் விளைந்த நெற்பயிர்களை சந்தையில் விற்றுவிட்டு கிடைத்த 10,000 ரூபாயுடன் தன்னுடைய 2 சக்கர வாகனத்தில் காட்டு வழியாக வீட்டுக்கு வரும்போது தனது பணப்பையை தொலைத்துவிட்டார். வீட்டுக்கு வந்ததும் வண்டியில் பணப்பையை தேடி பார்த்து கிடைக்காமல் புலம்பித் தள்ளினார். வீட்டில் வேலை செய்த அனைவரையும் கேட்டு பார்த்து கிடைக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார். அப்போ அவரது மனைவியார், உங்க பணப்பைய கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. கண்டிப்பாக யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க என்றார். அடுத்த நாளே ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு சொல்லுமாறு ஆணையிட்டார். ஊர் மக்களும் பணப்பை கிடைத்தால் சோமனிடம் கொடுத்து சன்மானம் வாங்கலாம் என்று நினைத்தார்கள். அப்படி தேடி பார்த்தும் பணப்பை யார் கண்ணிலும் படவில்லை. இந்த சம்பவம் நடந்து 1 வாரத்திற்குப் பின்பு அருகில் இருந்த ஊரிலிருந்து அந்த ஊருக்கு ஒரு வழிப்போக்கர் வந்தார். அவர் பெயர் இந்திரன். மிகவும் நல்ல குணமுடையவர். ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக வாழ பிரியப்படுபவர். தன்னால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுபவர். அப்படி காட்டு வழியில் போகும்போது அங்கே பறவை ஒன்று அடிபட்டு கீழே கிடந்தது. அதை பார்த்து இரக்கப்பட்ட இந்திரன் அதை தூக்கிக் கொண்டு அருகிலிருந்த குளத்திற்கு கொண்டு சென்று தண்ணீர் கொடுத்தார். பின்னர் அதை அருகிலிருந்த மரக்கிளையில் வைத்துவிட்டு நடந்தார். அப்படி வரும்போது பாதையில் ஒரு பையிருப்பதைக் கண்டார். அதை பிரித்து பார்த்தபோது நிறைய பணம் இருந்தது. இந்திரனுக்கு யாரோ பாவம் தன் பணப்பையை தொலைத்திருப்பர். அப்படி தொலைத்தவர் மனம் எத்தனை வேதனைப்படுமோ? எனவே விரைவில் அவரை கண்டுபிடித்து கொடுத்துவிட வேண்டும் என்று ஊருக்கு விரைந்தார். ஊருக்குள் சென்று அங்கு இருந்த கடையில் விசாரித்தபோது கடைக்காரர் சோமனைப் பற்றி சொல்லி, அவர்தான் தொலைத்தவர், நீங்க இதை கொடுத்தால் கண்டிப்பாக சன்மானம் கொடுப்பார் என்றார். உடனே இந்திரனும் சோமன் வீட்டை தேடி சென்று பணப்பை கிடைத்த விபரத்தை சொன்னார். சோமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே அந்த பணப்பையை வாங்கிக் கொண்டு சரிபார்த்தார். பின்பு அவனது கெட்ட எண்ணம் வெளிப்படத் தொடங்கியது. பணப்பை கிடைத்துவிட்டது. ஏன் இவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும்? சன்மானம் கொடுக்காமல் தப்பிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தான் சோமன். சோமன் இந்திரனை பார்த்து, நீ என்னை ஏமாற்றப் பார்க்கிறாய். நான் என்னுடைய பையில் வைர மோதிரம் ஒன்றையும் வைத்திருந்தேன். அது காணவில்லை. மரியாதையாக கொடுத்துவிடு, உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கத்தினான். இந்திரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதே நேரம் இந்திரன் பணப்பை கொண்டு வந்த செய்தியை ஊராருக்கு சொன்ன கடைக்காரர், பணத்தாசை பிடித்த சோமன் அப்படி என்னத்தான் பரிசு கொடுக்கப் போறான் என்று பார்ப்போம் என்று அனைவரையும் அழைத்து அவன் வீட்டுக்கு சென்றார். வந்த இடத்தில் இந்திரன் குற்றவாளி போல நிற்பதைக் கண்டவர்கள், சோமனை சும்மா விடக்கூடாது, இந்த பிரச்சனையை மரியாதைராமனிடம்தான் கொண்டு சென்று தீர்ப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். சிறிது நேரத்தில் சோமன், இந்திரன், ஊர் மக்கள் அனைவரும் மரியாதைராமன் முன்னால் போய் நின்றார்கள். சோமன் பணப்பையையும் அதிலிருந்த வைரமோதிரம் தொலைத்த கதையையும் இந்திரன் பணப்பை கண்டுபிடித்த கதையையும் சொன்னார்கள். ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா பற்றி மரியாதைராமனுக்கு தெரியும். அப்போ தண்டோரா போடும்போது வைரமோதிரம் பற்றி ஒன்றும் சொல்லாததும் தெரிந்ததுதான். ஆக மொத்தம் சோமன் ஏமாற்றுகிறான் என்பதை புரிந்து கொண்ட மரியாதைராமன் சோமனுக்கு சரியான தண்டனை கொடுக்க நினைத்தார். சோமன் தொலைத்த பையில் பணமும் வைரமோதிரமும் இருந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார். இப்போது இந்திரன் கொண்டு வந்த பையில் பணம் மட்டுமே உள்ளது. ஆக இது சோமனின் பையே இல்லை, வேறு யாரோ தொலைத்தது. நம்ம ஊரு வழக்குப்படி கிடைத்த பணத்தில் 10% கோயிலுக்கு தானமிட்டு மீதியை எடுத்தவரே வைத்துக் கொள்ளலாம். இந்திரன் அந்த பணத்தை தன் சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தலாம். சோமனின் பணம் மற்றும் வைரமோதிரம் கொண்ட பையை கண்டுபிடித்தவுடன் அவரே சன்மானம் கொடுப்பார், சபை கலையலாம் என்று கூறி முடித்தார். மரியாதைராமன் தீர்ப்பு சொன்னதும் சோமனுக்கு இதயமே நின்று போனது போல் ஆகிவிட்டது. இந்திரன் கிடைத்த பணத்தில் 10% ஊர்கோயிலுக்கு கொடுத்துவிட்டு மீதியை தன் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று தொழில் செய்து நலமாக வாழ்ந்தார். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது குட்டீஸ்? பேராசை பெரும் நஷ்டத்தை மட்டுமே தரும்.